தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கேபிஒய் பாலா அவருடைய விவகாரம் ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. நானும் ஒரு 2 நாள் 3 நாள் முடியும்னு பார்த்தேன். முடியல. அது ஒரு வாரத்துக்கு மேல அது மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆளாளுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய அந்நிய கைக்கூலி, வெளிநாட்டுல இருந்து பெரிய பணம் வருது, இங்க பெரிய சதி செய்ய திட்டமிட்டு இருக்காரு, அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல அவரை மக்கள் ஒரு பகுதி ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அவர் சரியாதான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கை காசு போட்டு பண்றாரு, நம்ம தேவையில்லாத அவர் மீது பழி சுமத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இந்த கேபிஐ பாலா விவகாரம் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஒரு பெரிய அந்நிய கைக்கூலி, இல்லைன்னா பெரிய தேசத்தையே டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய திட்டத்தோட செயல்படுறார் அப்படின்லாம் நான் அவரை பார்க்கல. அவர் ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் தான். சில நேரங்களில் நமக்கு அந்த கான்ஸ்பிரசி மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கறது, பெரிய பெரிய விஷயத்தோட சின்ன ஆட்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது. கேபிஒய் பாலா அந்த மாதிரியான பெரிய காரியங்கள், பெரிய கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஒருத்தான ஆள் டெஃபினட்டாக இல்லை. அப்படிலாம் உட்காந்து நம்ம பேசுறது அவ்வளவு கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது, என்ன பொறுத்தளவில் ரெட் ஃபிளாக்ஸும் வாங்கல. இப்போ ஒரு மனிதரை நம்ம பார்த்தாலே சில ரெட் ஃபிளாக்ஸும் வாங்கல. ஸோ சில பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி இப்போ நான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நான் பப்ளிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம். வீடியோ எடுத்து போடுறது, அதை பற்றி மற்றவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு ரெட் ஃபிளாக். அதை நான் ரசிக்க மாட்டேன். அவன்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்குன்னு நான் பார்ப்பேன். தன்னை ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா, நான் இப்படி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், அந்த மாதிரி தன்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கான்னா அவன்கிட்ட ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல சில முக்கியமான ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நிறைய ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அவங்க ஃபீல்டில் கரெக்டான ஆளை பார்த்தா க்ரோ பண்ணி விடுவாங்க, அவங்கள வளர்த்து விடுவாங்க, க்ரூம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்கள க்ரோ பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லிலாம் காட்டிக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃப்ரீயாக நிறைய பேருக்கு உணவுலாம் கொடுத்தாங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் அதை ப்ரொமோட் பண்ணிக்கல, அதை யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக மத்தியானம் ஆச்சுன்னா ஒரு 200-300 பேக்கெட் அந்த பொட்டலங்களை எடுத்துகிட்டு போவாங்க. போய் தேவையான ஆட்களுக்கு ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவில் அங்கே ஒரு போராட்டம் நடக்குது, அங்கே மக்களுக்கு பசி இருக்குது, அதை நம்ம பூர்த்தி பண்ணணும். இது ஒரு நல்ல காரியத்துக்காக நடக்கிற போராட்டம். என் கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கணும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த டைமில் தெரியும். ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க. லீவை போட்டுட்டு அவங்க சொந்த காசு செலவு பண்ணி அங்கே போய் இதெல்லாம் பண்ணுவாங்க. சிலவங்க அங்கேயும் பப்ளிசிட்டி தேடின ஆட்களும் உண்டு. சில நடிகர்கள் இதே மாதிரி ஓவர் பப்ளிசிட்டி, நான் அதை பண்ணிட்டேன், நான் 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணேன், 2 கோடி செலவு பண்ணேன், 80 லட்சம் செலவு பண்ணேன்னு பயங்கரமாக பப்ளிசிட்டியை தேடின ஆட்களும் உண்டு. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத இந்த வீண் பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த வேலை நடக்கணும், அவ்வளோதான். பப்ளிசிட்டியை தேடினா அது ஒரு சிக்கல் தான். அதை நான் ஒரு ரெட் ஃபிளாகாக தான் பார்க்குறேன். இந்த ரெட் ஃபிளாக்னு சொல்லும்போது ஒருத்தவங்களும் சில பிரச்சனை இருக்குல்ல. சிலவங்க அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, சிலவங்க அடுத்தவங்க பேசுகிறத கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு சீரியஸான ஒரு ரெட் ஃபிளாக். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி என்ன ஒரு சேவை பண்ணுற ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிறது இருக்குல்ல, அதில் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. ஸோ அந்த பிரச்சனை கேபிஒய் பாலாக்கு இருக்கு. அவ்வளோதான் பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். மற்றபடி அதை தாண்டி சீன கைக்கூலி, அமெரிக்க கைக்கூலியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த லெவலில் தான் நான் அவரை பார்க்குறேன். ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கில் ஈடுபடுறவங்க, இந்த ப்ரொமோஷன் ஒர்க்கில் ஈடுபடுற எல்லாருமே 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவானுங்க. இது நார்மலான டெம்ப்ளேட். நான் சொன்ன அந்த மெரினா பீச் கதை இருக்குல்ல, மெரினா ப்ரொட்டஸ்ட் கதை இருக்குல்ல, அப்பயும் அந்த நடிகர் 80-90 லட்சம்லாம் சொல்றாரு. டீப்பா உள்ள போய் பார்த்தா அவரு 5-6 லட்சம் கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலை எனக்கு அந்த டைம்ல முக்கியமான ஆட்கள்லாம் கொடுத்தாங்க. இது எல்லா சேவை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் இருக்கும். நீங்க டீப்பா போய் அவங்களோட சேவையை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, அவன் 10 பண்ணானா 100 பண்ணன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த சிக்கல் இங்கேயும் இருக்கு. ஸோ கேபிஒய் பாலாவை பொறுத்தளவுல பழைய வண்டி, அது சரியாவே செய்யல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, நம்பர் பிளேட்லாம் பிரச்சனை. ஆமா, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ அவரை பொறுத்தளவுல ஒரு 4 பண்றாருன்னா ஒரு 40 பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இது யூஸ்வலா எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் பண்ணுவாங்க. தங்களை பயங்கரமா ஒரு சேவைக்கான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி பெரிய ஒரு கைக்கூலியா, பெரிய ஒரு அஜெண்டாவோட அவர் செயல்படுறாருன்னா கண்டிப்பா இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு கல்ச்சர் இருக்கு. என்னன்னா, ஒரு இந்த கான்ஸ்பிரசி மைண்ட் நமக்கு உண்டு. அது இந்த இடதுசாரிகளோட அந்த கல்ச்சர்ல இருந்து வர்றதுதான்.
ட்ரெடிஷ்னலாக நம்ம ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே நமக்கு கம்யூனிசம் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. லெனின், ஸ்டாலின், ரஷ்ய புரட்சி, சோவியத் யூனியன், ஏன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலாக அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மார்க்ஸ் அதுன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு உண்டு. அதுவும் காங்கிரஸ் பார்ட்டி டாமினண்டா இருக்கும்போது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த பிரச்சனை, இந்திரா காந்திக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மள அமெரிக்காக்காரனுங்க நம்ம ஆட்சியை முடிவு கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அமெரிக்கன்ஸ் நிறைய ப்ரெஷரும் போட்டாங்க அவங்க மேல. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய நியூஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. சிஐ ஏஜென்ட்ஸ் அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி அமெரிக்காவை டைரக்டா சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க சைட்ல நிறைய மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும்ல. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா இதை பண்றான் அதை பண்றான், மேபி சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு இந்த சிஐஏ பிளாட் ஒன்று போய்கிட்டு இருக்கு, நமக்கு எதிராக சதி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான நிறைய செய்திகள் வர ஆரம்பிக்குது. இது நம்ம இடதுசாரிகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இடதுசாரிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் எதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியம். அமெரிக்கா நிறைய நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, மிலிட்டரி கூ நடத்திருக்காங்க. அந்த ஸ்டைல்லே இந்தியாலையும் அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாலையும் நிறைய சிஐ ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ப்ரொஃபசர்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நார்மல் ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் சிஏக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான், நமக்கு தெரியாது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட பண்ணுவாங்க, யாராவது கம்யூனிசமுக்கு எதிராலாம் பேசினா இவன் ஒரு சிஏ ஏஜென்ட், இவன் அமெரிக்காவுக்கு தான் வேலை பார்க்கறான், இவன் ஒரு ஏகாதிபத்தியத்தோட கை கூலி இவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மொசாட்லாம் எடுத்து விடுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளா தான் மொசாட் எடுத்து விடுவாங்க. கொஞ்சம் கம்மியா தான் தெரியும்னா சிஏஏ அதோட நிப்பாட்டிப்பாங்க. ஸோ அதனால இந்த ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டு. சும்மா சாதாரணமாக உட்காந்துட்டு நாலாம் ஞாபகம் இருக்கு, 2009-10 இந்த ஈழ பிரச்சனை அப்பெல்லாம் காலேஜ்லாம் படிக்கும்போது தோழர்கள் சும்மா அடிச்சு விடுவாங்க, இந்த மாதிரி இவர் வந்து சிஐ ஏஜென்ட் இவரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சுப்பிரமணிய சுவாமியை பத்தி பேசும்போது ஒருத்தர் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாரு, சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு சிஐ ஏஜென்ட் தோழர் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்ப அறிவு இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கறதுக்கு எனக்கு அறிவு இல்லை. அப்ப சரி இவர் ஏதோ சொல்றாருன்னு நம்மளும் கேட்டுக்கிறது. ரைட் விங் பேசுறவங்களுமே அப்படி சொல்றாங்க, இவங்க கைக்கூலியா, இவங்க ஈஸியா சீனா கைக்கூலின்னு சீன கைக்கூலி. எல்லா விங்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கு. எக்ஸ்ட்ரீமா ஒரு ஐடியாலஜி நீங்க புடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு சந்தேக பார்வையோட தான் எல்லாரையும் பார்ப்பீங்க. இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அவங்ககிட்டயும் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவங்க இப்போ நம்ம ஊர்ல கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க வலதுசாரிகள்கிட்ட போனீங்கன்னா இவன் நக்சல் பேக்கிங்கோட இருக்கான், இவன் ஒரு அர்பன் நக்சலைட், அது இதுவும் பாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பாவம் அவனே யோசிப்பாட்டே, நானே சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன ஏன்டா தேவையில்லாம எடுக்கிறீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் யோசிப்பாங்க. இன்சைட் த எஃபிஐன்னு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் இருக்கு. நார்மன் ஓல்ஸ்டீன் நினைக்கிறேன், அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு நார்மன் இன்சைட் தி எஃபிஐ. பழைய புக் இது, 1970s அந்த டைம்ல வந்த புக், 70s 80s அந்த டைம்ல வந்த புக். அதுல இவர் ஒரு எஃபிஐ ஏஜென்ட். இவர் ஒரு விஷயம் சொல்லுவார், மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அமெரிக்காவில் நீ கம்யூனிசம் ஒரு த்ரெட்டே கிடையாது. கம்யூனிசம் உயிரோட வச்சிருக்கிறதே அமெரிக்கன் கவர்மெண்ட் தான். ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்டுகள் தேவை. கம்யூனிஸ்டுகளை உயிரோட வச்சுக்கிட்டாதான் ஒரு எதிரி இருக்கான், கம்யூனிசம்ன்ற ஒரு பெரிய எதிரி நமக்கு இருக்காங்கன்ற அந்த பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். அதுக்காக தான் அமெரிக்கா கம்யூனிசம் உயிர்ப்பட வச்சிருக்குது. அதை தாண்டி கம்யூனிசம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒருத்தனும் கிடையாது. சிபியூஎஸ்ஏவை உயிரோட வச்சிருக்கிறது அமெரிக்கா கவர்மெண்ட் தான் அவரு சொல்லுவார். அதுல ஒரு எஃபிஐ ஏஜென்ட் அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கோவப்பட்டு வெளில வந்துருவார், அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துருவார், எஃபிஐல இருக்க இஷ்டம் இல்லைன்னு. ஸோ அவர் அந்த ஒரு புக் எழுதுவார், அதுல இதெல்லாம் பேசியிருப்பாரு. ஸோ அதனால இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பெரிய பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் கிடையாது. பட் வலதுசாரிகளை பொறுத்தளவுல இன்னைக்கும் அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை கம்யூனிஸ்டுகள் மேல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கறது ஏதோ சதி திட்டம் போய்கிட்டு இருக்கு, கம்யூனிச போர்வையில ஏதோ சதி திட்டம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்பிரசி மைண்ட் செட் எல்லா குரூப்புக்குமே டெஃபினட்டா இருக்கும். அதை தாண்டி இப்போ இந்த கேபிஒய் பாலா மாதிரியான ஆட்களை இப்படி ஹைப் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம சொசைட்டில நம்ம மக்கள் கீழே இருக்கவனா மேலே ஏற்றி விடுவாங்க, அதை ரசிப்பாங்க. பார் நம்ம கூட இருந்தவன் வந்து மேலே பெருசாக ஏறி போயிட்டான் பார், நமக்கும் அந்த மாதிரி ஏறி போக முடியும் அப்படின்ற மாதிரி ரசிப்பாங்க, அவனை கொண்டாடுவாங்க. அப்புறம் ஒருத்தனை மேலே ஏற்றினதுக்கு அப்புறம் அடிச்சு கீழே இறக்குவாங்க திருப்பி. ஸோ மக்களுக்கு கீழே இருக்கவனை மேலே ஏற்றவும் பிடிக்கும், மேலே இருக்கவனை அடிச்சு கீழே இறக்கவும் பிடிக்கும். அதுல குறிப்பா மேலே இருக்கவனை கீழே அடிச்சு இறக்குறது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பி. ஆமா ஆமா, நம்ம அனிமல்ஸ் தானே பேசிக்கலி. அடிச்சு கடிச்சு குதிரை ஒருத்தனை காலி பண்றது பிடிக்கும். ஸோ ஒருத்தன் மேலே ஏறிட்டானாலே லைட்டா இவனை அடிக்கணுமே, கொஞ்சம் ஓவரா போறானே அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மாதிரி கண்டென்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க,
கேபிஒய் பாலா மோசம் சதி பண்றாருன்னா கண்டென்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்ரா இதான்டா சான்ஸ் போட்டு தள்ளுங்கடா அவனை அப்படின்னு இறங்கிடுவாங்க மக்கள். ஸோ அதனால அதுவும் இங்க நடக்குதுன்னு பாக்குறேன். கேபிஒய் பாலா நிறைய சவுண்டும் கொடுக்குறாரு, நல்லா மேலவும் போறாரு. சரி ரைட்டு, தட்டி இறக்குறதுக்கான டைம் வந்துச்சுன்னு பப்ளிக்கோட அந்த அனிமலிஸ்டிக் இன்ஸ்டிங் இங்க ஒர்க் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேரும்போது அவரை பத்தின அந்த வீடியோஸ்லாம் பயங்கரமா போக ஆரம்பிக்குது. எனக்கு இன்னும் அது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. அன்வான்ட் ஹைப் பார்த்தோம்னா அதை சுத்தி ஏகப்பட்டது கொடுக்கப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தேகப்படக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கிட்ட ட்ரஸ்ட்டோ சம்திங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அவர் லட்சக்கணக்கான பணங்களை ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் இப்படின்னு செலவு பண்றாரு. இவருடைய வருமானமோ அந்த அளவுக்கு இல்லை, ஏதோ ஷோ பண்றாரு, அந்த அளவுக்கு வருமானம் அவரால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போனா சம்திங் ராங், இங்க ஏதோ இருக்கு, யாரோ கொடுக்குறாங்க இவர்கிட்ட. ஸோ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொல்றதே என்னன்னா, கேபிஒய் பாலா ஒரு பழைய ஆம்புலன்ஸை கொடுக்குறாரு, 30,000 ரூபாய் மதிப்பிலான ஸ்கிராப் ஆம்புலன்ஸ்ன்றாங்கல்ல, ஸ்கிராப் மெட்டீரியலை தான் ஆம்புலன்ஸ்னு சொல்லி பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுக்குறாருன்றாங்க. ஸோ அப்போ அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் பெருசாக செலவழிக்கல முதல்ல. ரெண்டாவது, அவர் செலவழிக்கிறாருன்னே வச்சுப்போமே, ஒரு 5-10 லட்ச ரூபா செலவழிக்கிறாரு, கோடி ரூபா செலவழிக்கிறாருன்னு வச்சுப்போமே. என்ன அஜெண்டா, என்ன பண்ண போறாரு அவரு? நேபாளில் நடந்ததெல்லாம் வேறங்க. நேபாளில் நடந்தது ஒரு ரெவல்யூஷன். அங்கே இருக்கக்கூடிய எலிட்டை நீங்கள் அடிச்சு ஓட விடுறீங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷன். அங்கே பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. கேபிஒய் பாலா மாதிரியான நாட்கள்லாம் அந்த புரட்சியை ஏற்படுத்தல. மக்கள் கோபமா இருக்காங்க. புரட்சியை இப்படிலாம் நீங்க ஏற்படுத்த முடியாது. இப்போ ஆக்சுவலா அதை ரெவல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெவல்யூஷன்ன்றது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுதான் ரெவல்யூஷன். அது ஒரு பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன் வச்சுப்போமே, ஒரு தெளிவோடு பண்ணணும். ஆமா ஆமா, ஒரு அதிகாரத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா இன்னொரு சிஸ்டம் கிரியேட் பண்றது ஒரு ரெவல்யூஷன். தூக்கி போடுற அப்ப யார் வருவாங்க அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். இத ஒரு விதமான ஒரு கேஆஸ்ன்னு சொல்லலாம். அடிச்சு ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க, ஆனா யாரை உட்கார வைக்கிறதுன்ற தெளிவெல்லாம் இவங்களுக்கு இல்ல, பொலிட்டிக்கல் தெளிவெல்லாம் அவங்களுக்கு இல்ல. சோ அந்த வகையில மக்கள் கோபமா இருந்தா தானே இந்த சிஸ்டமுக்கு எதிராக திரும்பி வெளியே அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை கம்ப்ளீட்டா காலி பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் இருந்திருக்கும். இதை சும்மா நீங்க காசு கொடுத்துலாம் பண்ண வைக்க முடியாது. அங்க வேலை வாய்ப்பு இல்லை, கரப்ஷன் பயங்கரமா இருக்கு, இன்டர்நெட்டை நீங்க பிளாக் பண்றீங்க, மக்களோட பேச்சுரிமையை பறிக்கிறீங்க. அப்ப நேச்சுரலா அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். இதெல்லாம் செய்தா கண்டிப்பா உததான் உழு ஏதோ ஒரு பாயிண்ட்ல. ஸ்ரீலங்கால தான் நடந்தது, முடிச்சிட்டாங்கல்ல யாரு, இவங்க ராஜபக்ஷோட ஃபேமிலியை நீ கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. இது காரணம் அங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க காசுலாம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இது காரணம் உங்களோட மோசமான நிர்வாகம். நீங்க இவ்வளவு கேவலமா நீங்க நிர்வாகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது நடக்கதான் செய்யும். காசு கொடுத்துலாம் அதை பண்ண முடியாது. காசு கொடுத்து எந்த தலைவரையும் எந்த அரசையும் வீழ்த்த முடியாதுங்க. நான் அதை அடிச்சு சொல்றேன். கியூபா மாதிரியான ஒரு சின்ன நாடு, காஸ்ட்ரோ மாதிரியான ஒரு லீடர் கியூபாவை பல ஆண்டுகள் ஆட்சி பண்றாரு. அமெரிக்கா அவரை கொல்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகளை கையில் எடுக்கிறாங்க. அவரோட ஆட்சியை முடிச்சு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட வகைகள்ல அவங்க என்னெல்லாமோ கையாளுறாங்க, நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அந்த அவரோட கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்றதுக்கு நிறைய சதிலாம் பண்றாங்க. அது எதுவும் ஒர்க் ஆகல. அது காரணம் என்ன? மக்கள் ஸ்ட்ராங்கா காஸ்ட்ரோவை சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு லீடருக்கு மக்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட்டை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க சும்மா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட காசை கொடுத்தெல்லாம் அங்க பெரிய ஆட்சி மாற்றத்தையோ குழப்பத்தையோ எல்லாம் ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ இதுல பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கேபிஒய் பாலா மாதிரியான ஆட்களை யாரோ பெருசா சதியெல்லாம் செய்யணுன்றதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா எனக்கு என்னமோ அது ஓவர் ஹைப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்கு, கண்டிப்பா பப்ளிசிட்டி பைத்தியம் அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த போட்டோ எடுக்கிறது, இப்ப செலவங்களுக்கு இருக்கும் பாருங்களேன். போவாங்க, ஒரு 4-5 பேருக்கு பொட்டலம் கொடுப்பாங்க, கோவிட் டைம்ல எல்லாம் எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் போட்டுன்னு அவசியமே இல்லையே. நீ 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுனா போய் கொடுத்துட்டு எதுக்கு போட்டோ எடுத்து அதை ரீல்ஸா போடணும்? ஸோ அப்படி கொடுக்குறதுனால ஒரு பிரச்சனை இருக்கு. இது சீப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்னா அதை பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது. அது அவருக்கும் அவமானம், நமக்கும் அவமானம். அப்படி நீங்க அதை பப்ளிசைஸ் பண்றீங்கனாலே நீங்க அதை ஏதோ எதிர்பார்த்து அதை பண்றீங்க. அந்த மாதிரி நான் ஒரு பொட்டலம் சாப்பாடு கொடுக்கறதால எனக்கு ஒரு 1000 லைக்ஸ் கிடைக்கும், அப்ப நான் அந்த 1000 லைக்ஸ்க்காக பண்றேன். அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நான் அதை பண்ணல, எனக்கு லாபம் வரணும், என் இமேஜ் பூஸ்ட் ஆகணும், எனக்கு லைக் வரணும், எல்லாரும் நல்லவன்னு சொல்லணும், அதுக்காக நான் இதை பண்றேன். அப்ப அது கேவலமான விஷயம் இல்ல. அப்ப நீ உனக்காக தான் அதை பண்ற, அவனுக்காக நீ பண்ணல. ஸோ அதனால அது பண்ணவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு கோளாறு அவர்கிட்ட இருக்கு.
ஜல்லிக்கட்டு போற நடக்கும்போது சில நடிகர்கள் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு, நான் இதை பண்ணேங்க, நான் அதை பண்ணேங்க, நான் அவருக்கு அவ்வளோ காசு கொடுத்தாங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்காது. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏதாவது பண்றதால சத்தம் இல்லாம பண்ணணும். ஆனா அந்த கோளாரை தாண்டி வேற எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப ஏன் இவ்வளோ பூம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ? அதான் நான் சொன்ன மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அதான் சான்ஸ் கிடைக்கும்போது அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால மக்களுக்கும் இது வசதியா இருக்கு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எப்போ பாருங்க, இன்னும் ஒரு 2 months கழிச்சு இது ஒன்றும் இருக்காது. எல்லாம் மறந்துடும். இப்படிலாம் நடந்ததே மறந்துடும். சரி பாலா எல்லாம் ஓகே, கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோம். ஏதோ அடிச்சிட்டோம், இன்னும் 2 ரவுண்டு மேலே போதுக்கப்புறம் வச்சுக்கணும்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதுதான். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பவும் ஏதாவது ஒரு செலிபிரிட்டி தூக்கி போட்டு அடிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம நாளைக்கு வேற யாராவது நடக்கும், வேற ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்போம். பெரிய செலிபிரிட்டி சின்ன செலிபிரிட்டி யாரையாவது ஒருத்தனை பிடிச்சி அடிச்சுட்டு தான் இருப்போம். நம்ம இந்த வாட்டர்மேன் திவாகர் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட வன்மத்தை கக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாங்க, நம்ம அந்த வேலையை காட்டிடுவோம். இப்போதைக்கு டெம்பரரியா இந்த ஒரு 2 weeks இவர் வந்து மாட்டிருக்காரு, அவ்வளவுதான். அடுத்தது வேற ஏதாவது புதுசா ஒரு புது மெட்டீரியல் வரும்போது நம்ம அந்த சைடு திரும்பி வேற ஏதாவது கதை பேசுவோம். அதை தாண்டி எனக்கு என்னமோ பெருசா இதுல எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே, நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.